உழைப்பு, நேர்மை, ஒற்றுமை போன்ற நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுக்கின்றன. சிறிய வார்த்தையிலே பெரிய அர்த்தம் இருப்பதே பழமொழியின் சிறப்பு. அதனால் பழமொழிகள் குழந்தைகளின் நண்பர்கள் போல இருக்கின்றன. பழமொழிகள் என்பது நம் முன்னோர்களின் அனுபவ சிந்தனையின் பொக்கிஷம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எளிமையாக சொல்லி தரும் கருவியே பழமொழிகள் ஆகும். வாய்க்கால் சண்டை, வளர்ப்பு சண்டை, இந்த சண்டை எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சுண்டக்காய் சைக்கிள் வகுப்பு மாணவர்கள் என்னத்த சண்டை போட போறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? பழமொழியிலேயே என் வகுப்பு தோழர்கள் சண்டை போடுறத கேட்டு ரசிப்போமா? நன்றி. ஒரு மாசத்துக்கு 7 கட்டு விளக்கமாறு கொண்டே தாளம்பு உள்ள இருக்குமா ஈரும் பேணும் ஆடிட மாட்டேன் ஆடிதான் கறக்கணும் பாடிட மாட்டேன் பாடிதான் கறக்கணும் கொஞ்சம் தள்ளுங்க. அடியா தாடி இவ என்ன இப்படி தர்றா? கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளச்சவனுக்கு எள்ளு.